ஆளுமை அல்லவா? 10 கொத்தனார் இருந்தா கூட அதுல ஒரு மேஸ்திரி இருப்பார்னா, அது ஒரு ஆளுமை தானே! ஆளுமை கொண்ட ராசி வந்து கடகம். அதனால அவர்களுக்கு வந்து அந்த உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த லட்சியம், உயர்ந்த கொள்கை, பொது சேவை, இந்த மாரி இறைப்பணி, இந்த மாரி தர்ம சிந்தனை உள்ளவர்கள் கூட அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் அவங்கள மாரி இளகிய குணம் உள்ளவங்க யாரும் இல்ல அப்படிங்கிறது கூட ஒரு உதாரணமா சொல்லலாம். அது நெருங்கி பழகும்போது தான் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா செல்வம் சேர்க்கக்கூடியவர்கள் வகையில் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். செல்வத்தின் நாயகர்களாகவும் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆளுமை, அதிகாரம், கோபக் குணம், முகத்தில் ஒரு பொலிவு. சந்திரனுடைய ராசியை கொண்டதல்லவா? முகத்தில் ஒரு பொலிவு. நாகரிகமாக வாழ பழகுதல். ஆடம்பரம் என்று சொல்ல முடியாது. நாகரிகமாக வாழ பழகிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள்தான். இப்படி சிறப்பு பண்புகளை உடையவர்கள் தான் கடக ராசியில் பிறந்தவர்கள்.